ஹாய். எக்ஸலில் நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்களா? அந்த டேட்டா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கணுமா? அப்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், டேட்டா வேலிடேஷன் அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு எந்த ரேஞ்சிலலாம் நீங்கள் டெக்ஸ்ட் அந்த டேட்டா டைப் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிடுங்க. டேட்டா மெனுவில் போங்க. டேட்டாவில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் டூலில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு மெனு பாப்பப் வரும். இதில் செட்டிங்ஸில் போங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் நம்பர், அதாவது நம்பர் வந்து இன் பிட்வீன் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். அதே போல் டேட் வந்து இந்த ரேஞ்சில் தான் வேணும் அப்படிங்கிறத இங்கே கண்டிஷனுங்க கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இந்த லென்த்தில் தான், நம்பர் ஆஃப் கேரக்டர் இவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கிடலாம். அதே போல் நான் இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு பண்ண போகிறேன். அதாவது நான் வந்து லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாரோட சிட்டி நேம் வந்து நான் இதில் டைப் பண்ண போகிறேன். கமா கொடுத்து டைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே எல்லாமே எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆயிரும். நான் அந்த லிஸ்ட்டை அப்படி செலக்ட் பண்ணி நான் வந்து என்ன செய்துக்கிடலாம், இங்கே நான் கொடுத்துக்கிடலாம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்கும். அதே போல் இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதே போல் செலக்ட் பண்ணுங்கள். டேட்டாவில் போங்க, டேட்டா வேலிடேஷனில் போங்க. போய்ட்டு நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு எனி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த லிஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். இதே மெத்தடை நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இந்த டேட்டா வந்து லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இன்னொரு ஷீட்டில் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு எதுலலாம் வேணும்னு செலக்ட் பண்ணுறேன். அதே மெத்தடில் டேட்டாவில் போகிறேன், டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் லிஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு ரேஞ்சுன்னு வரதை நான் இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷீட் 2ல் போய்ட்டு நான் வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், ஓகே கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த அந்த லிஸ்ட் வந்து எனக்கு இங்கே வந்துடும்.